நீங்கள் கிறிஸ்துவலா இருந்து கொண்டு 4 நட்சத்திரம் பார்க்கணும். அப்படி நீ 4 நட்சத்திரம் பார்த்தா நீ என்னதான் அபிஷேகத்தில் நிறைஞ்சாலும், என்னதான் நீ வேத வாசனம் வாசித்தாலும், பைபிள் அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுது, நீங்களே தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம யாரு பிள்ளைங்கன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை சோதிக்கும்படியாக சிலர் அனுப்புவார். நீங்க 4 நட்சத்திரத்தை பார்த்துக்கொண்டு நாளைக்கு வா. இது போல எத்தனை பேர் உங்க பீரோல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு உங்க வீட்டில் இருக்கிற அரிசியோ பருப்போ ஏதோ இல்லாத குறைகளுக்கு கேட்பாங்க. ஆனால் அந்த டைம்ல நீ செய்யாவிட்டால், பசி எடுக்கும் போது சாப்பாடு கொடுக்கறது விட்டுட்டு பசி தீர்ந்த பிறகு கொடுப்பது அது பிரயோஜனமே கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி புறஜாதிகளா இருந்திருப்பீங்க, கிறிஸ்துவ அறியாதவங்களா இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டதான அந்த காரியங்களை வைத்துக் கொண்டு 4 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு, கடமைகளை பார்த்து கொண்டு, நேரத்தை பார்த்து கொண்டு, ராவு காலம் யமகண்டத்தை பார்த்து கொண்டிருப்பீங்களானால், நீங்கள் கிறிஸ்துவ மாறின பிறகு அதெல்லாம் ஒளியணும். உங்களை நம்பி தேடி வருவங்களுக்கு நீங்கள் எப்போது உதவி செய்ய வேண்டும். அதன் மூலியமா கிறிஸ்து மகிமைப்படுவார்.